ஜிஎக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று நமக்கு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி வீடியோவோட ரெசல்யூஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. இந்த தடவை கொஞ்சம் ட்ரை பண்ணேன், பட் எனக்குமே தெரியும் ஸ்டில் இது பழைய மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் மோஸ்ட்லி இந்த வீக்குள்ளே புதுசாக ஏதாவது ஒரு ஆப் பார்த்துட்டு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். இந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ குயிக்காக இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிவ் பேக் கெயின்ஸ் ஆஃப்டர் அ மேசிவ் ரேலி. ஸோ பேசிக்காக நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் ரொம்ப நாளாகவே டிப்பில் இருந்துச்சு. ஸோ நிறைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிறைய ஷேர்ஸ் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் அது இப்போ சீஸ்ஃபயர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண உடனே ஓகே கொஞ்சம் பாசிட்டிவாக போனது, நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் போட்டுட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இது இன்னைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் நெகட்டிவாக மார்க்கெட்டுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 222 பாயிண்ட்ஸ் டவுனு, சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் -878 பாயிண்ட்ஸ் டவுனு. ஸோ ஓவரால் காஷியஸாக சைட்வேஸ் மட்டும் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஓவரால் வொலைட்டிலிட்டி இண்டெக்ஸ் நேற்று கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 26.8% கொஞ்சம் எலிவேட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் இதுதான் திங்ஸு. இந்த நோட்டோட நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் சீஸ்ஃபயரு. ஸோ ட்ரம்ப் ஆல்ரெடி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் கொஞ்சம் ஓவரால் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ண சொல்லி ட்ரம்ப் கேட்டிருக்காரு. அண்ட் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓப்பன் பண்ணுறேன், பட் ஆனால் நான் டேரிஃப் போடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இஸ்ரேல் இந்த வார் சீஸ்ஃபயர்லாம் ஒத்துக்க முடியாதுங்கிற மாதிரி போகுது. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சீஸ்ஃபயர், நோ சீஸ்ஃபயர், வார் இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டுருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் இன்னைக்கான ரேட்டில் 97. வொலைட்டிலிட்டி இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்னும் ப்ரெஷராக இருக்குது. பட் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பேக் பண்ணுறாரு. ஸோ இந்த ரீசனால் மார்க்கெட் கூடிய விரைவில் ஸ்டெபிலைஸ் ஆயிரும்னு பார்க்கலாம். பட் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ரெப்போ ரேட் அன்சேஞ்சு. ஸோ 5.25% ரெப்போ ரேட்டு. ஸோ இது என்ன மாதிரியான ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா, பேங்கிங்கு, என்பிஎஃப்சி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸுக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் எந்த ஒரு ரெப்போ ரேட்டுமே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லைங்கிற மாதிரி ஃபைனலாக சொல்லி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இது ஸ்டாக்ஸ் லைக் HDFC, ஆக்சிஸ் பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸு, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெனிஃபிட் தான். இதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஏர்போர்ட் எக்கனாமி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ இது ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ளைட்டோட பார்க்கிங்கும் லேண்டிங் சார்ஜஸ் மேஜர் ஏர்போர்ட்டில் ஒரு 25% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதெல்லாம் கண்ணாப்பண்ணான்னு போயிட்டு இருக்கிறதுனால நிறைய ஏவியேஷன்ஸோட காஸ்டிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட் மீட் பண்ண பீப்புளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. அந்த ரீசனால் இதனால இண்டிகோவோட ஸ்டாக் ஒரு 8% கிட்ட இன்னைக்கு நேற்றுக்கான மார்க்கெட்டில் ரெக்கவர் ஆகிருந்திருக்கும். ப்ரைவேட் பேங்க்ஸ் Q4 ஃபினான்ஷியல் இயர் 2026 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் 3.9%, பஜாஜ் ஃபினான்ஸ் 2.9%, HDFC 2.7%. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் லோன் க்ரோத் மட்டுமே 14 to 15% ஆஃப் லோன் க்ரோத் வச்சுருக்காங்க. HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் 10%க்கான க்ரோத் அவங்க காட்டுறாங்க. ஸோ ஓவரால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பேங்க்ஸ் ரொம்ப அருமையாகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. டீசல் எக்ஸ்போர்ட்டுக்கான டைரக்ட் டேரிஃப் ரிலையன்ஸோட மார்க்கெட்ஸை இப்போ அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரிலையன்ஸ் 3.7% ஏப்ரல் 7 கிட்ட கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக் இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது ஆயில் மேலே இருக்கிற ப்ரெஷர்னால. ஏஷியானா ஹவுசிங் ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா Q4ஓட ரிசல்ட்ஸ் 124.4% இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் செக்டாருக்கே ஒரு நல்ல பூஸ்ட்டு. பட் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணலாம். இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓவராலாக இருக்கிற ப்ரெஷரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக விற்றுக்கிட்டு இருக்கிறது தான். அது என்ன பண்ணுறதுனே தெரியல. சமூகம் புதுசான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சைட்வேஸ் ஒரு 25%. ஸோ அந்த பீப்புள் ஃபியரில் விற்கல, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இன்னைக்கான மார்க்கெட்டில் இது மார்க்கெட் செமையாகவே இம்பேக்ட் ஆகிருக்கு. பேங்கிங் ஒரு 2.5% டவுனு, ஐடி டெக்கு மிக்ஸ்டு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆச்சு ஆல்மோஸ்ட்டு. ரியல் எஸ்டேட் ஸ்டாக் 1.2% டவுனு, ஆட்டோ ஸ்டாக் 1.2% டவுனு, ஆயில் அண்ட் கேஸ் 1.8% டவுனு,
ஃபார்மா 0.9% டவுன். எஃப்எம்சிஜி வந்து மார்ஜினலி கொஞ்சம் ஓகே, டிஃபென்ஸ் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டு. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து நேற்றுக்கான மார்க்கெட், அதாவது ஏப்ரல் 7 கன்ஃபார்ம் ஆனபடி 8,000 crores கிட்ட விற்றுருக்காங்க. டிஏஎஸ் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 7,979 crores. ஸோ இன்னும் தக் ஆஃப் வார் தான் நடந்துட்டு இருக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ்குள்ள. டாப் மூவர்ஸ் ஏப்ரல் டேட்டா, அதாவது ஏப்ரல் 9 ஏப்ரல் 8 டேட்டாவும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 10.4% அப் ரேலி. என்ன ரீசனால அப்படின்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸில் பார்ஷன் ஆஃப் ஷேர்ஸை வந்து எஃப்ஐஎஸ் ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நடந்திருக்கு. ஸோ அதனால் ஸ்ரீராம் ஷேர்ஸ் வந்து 10.4% 14% அப்பாக இருக்குது. ஆனால் இது 1000 rupees தாண்டி போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணலாம். டிப் ஆகும்போது நல்ல ஃபியூச்சர் ரோட் மேப் இருக்குது. பட் ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. டாடா மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் 8.75% அப்பு. மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் ஈரானோட சீஸ்ஃபயர் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு சீஸ்ஃபயருங்கிற டோனில் இருக்கிறதுனால ஓவரால் இது வந்து ஆட்டோ செக்மெண்ட்டையே வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் பூஸ்ட் பண்ணியிருக்கு. டாடா மோட்டர்ஸ் வந்து ஜேஎல்ஆரோட குவார்டர்லி டேட்டா வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவி பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் டாடா மோட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டாடா மோட்டர்ஸ் வந்து 8.75% அப்பு. டாடா மோட்டர் ஸ்டாக் வந்து இன்னுமே என்னை பொறுத்த வரைக்கும் இது சீப்பான ரேட்டில் தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அதானி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் 8.6% வந்து அப்பாக இருக்குது. ஏன்னா குளோபல் சீஸ்ஃபயரை பேஸ் பண்ணி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எனர்ஜி போர்ட்ஃபோலியோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்பாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெம்பரவரி ரேலி தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் என்டையர் வார் சினாரியோவே முடிஞ்சு வரும்போது இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் பக்கம் போகலாம். இப்போதைக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸ் 8.55% அப்பு. ராயல் என்ஃபீல்டு வந்து செக்மெண்ட் கண்டினியூஸாக ஸ்ட்ராங் டிமாண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸுமே இப்போ கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு வரதுனால இது அப்பா இருக்குது. பட் இது டூ காஸ்ட்லி, 7,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணலாம். ஓவர் ப்ரைஸ்டு. இண்டிகோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லைக் ஓவரால் ஏர்போர்ட்டோட லேண்டிங் அண்ட் பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 25% குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இண்டிகோக்குள்ளே போயிட்டுருக்கு. இன்றைக்கான மார்க்கெட்டில் டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல் இண்டியா. ஸோ கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான மார்க்கெட்டில் -3.02% டவுனு. ஸோ கோல் இண்டியா வந்து ப்ரிடாமினன்ட் ஆஃப் பீப்புள் வந்து சோல்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சைக்ளிக்கல் ட்ரேட் வந்து நிறைய நடந்திருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் ரீசன் இது வந்து ஸ்டாக் ஆகிறதுக்கு. பட் இன்கேஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டாக்ஸ் ஒரு 300, 200 இந்த மாதிரி ரேஞ்ச் வரும்போது டிவிடெண்ட்டுக்காக நீங்கள் இதை கன்சிடர் பண்ண தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். டெக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து -1.3%. இது வந்து ஐடி செக்மெண்ட்டுக்குள்ளே உள்ள ஸ்டாக்கு. ஸோ குளோபல் ஸ்பெண்டிங் பொறுத்த வரைக்கும் ஓவரால் டெக் மகேந்திரா பியர்ஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே லோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் நெஸ்லே இந்தியா இன்னைக்கான நாளில் 0.67% விழுந்திருக்கு. ஓவரால் எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தி நடந்திருக்கு. சைக்ளிக்கல் ட்ரேட் தான். ஸோ நீங்கள் வேறு எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் ஸ்டாக்குமே டூ காஸ்ட்லி, இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HDFC, மார்க் மை வேர்ட்ஸ் 1200, 1300 தாராளமாக போயிடும். நீங்கள் இதை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். 850 வரைக்கும் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா 820 வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ ஷார்ட் டேர்மில் இது ஸ்டாக் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் இட் வில் கோ. புக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10.8% க்ரோத் இயர் ஆன் இயர் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டாக்கோட ஓவரால் ஸ்டாக் வந்து இப்போ கரண்ட்டாக 52 வீக் ஹையில் 21% லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான காசு இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் கன்சிடர் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். Q4 அப்டேட்க்கு அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் வந்து 3.9% கெயின் இருக்குது. ஸோ அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ஜோன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ஜோன்னு பார்த்தீங்கன்னா 1000ல் இருந்து 1140 வரைக்கும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ Q4 ரிசல்ட்ஸ் இப்போ வந்ததுனால கொஞ்சம் ட்ரிகர் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே போகும்போது கன்சிடர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இதோட 52 வீக் ஹைக்கு இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1340. ஈச்சர் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வர வேண்டாம்.
பட் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பட் கரெக்ஷன் அப்போ கன்சிடர் பண்ணுங்கள். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 6000 6700 இந்த ரேஞ்ச் வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ரேஞ்சில் கன்சிடர் பண்ண வேண்டாம். இண்டிகோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இது ரெக்கவரி கொடுக்கும் நான் நம்புகிறேன். என்ன ரீசன்னா, இப்போ ஓவரால் டேரிஃப் குறைச்சிருக்காங்க, க்ரூட் ஆயில் ஸ்டெபிளைஸ் ஆகுது, இண்டிகோவில் வந்து புதுசாக சிஓ மாற்றிருக்காங்க. இந்த ஆல் பாசிட்டிவ் நியூஸை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்ததுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். பஜாஜ் ஃபினான்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் விழுந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டாம். பட் அது ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட. ஸோ ஓவரால் ஸ்டாக்ஸ் டு அவாய்ட் பொறுத்த வரைக்கும் கோல் இண்டியா இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் நிறைய விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். டாடா கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது அண்ட் ஓவரான வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். டாடா கெமிக்கல்ஸ் இல்லை, டெக் மஹேந்திரா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து 1% டவுனு, சில்வர் வந்து அனதர் ஒரு 4700 ருபீஸ் டவுனு, க்ரூட் ஆயில் 97, யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, ருபி 92 93 இந்த ப்ரைஸ்லேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓவரால் சப்போர்ட் ஜோன் நான் பார்க்குறது 23,500, சப்போர்ட் ஜோன் 2 வந்து 23,100. நாளைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஓவரால் வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கமெண்ட்டில் ஏதாவது ஒரு தம்ஸ் அப் ஆச்சும் போடுங்க, ஒரு சார்ட் ஆஃப் அப்ரிஷியேஷனுக்கு. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டையும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.